ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னா மலைகளின் இளவரசியான ஏலகிரி மலைக்கு தான். தூரத்துலேருந்தே பார்த்தா இப்படி பக்கத்தில் போய் பார்க்கணும்ல, வாங்க போகலாம். இதில் மொத்தம் 14 வளைவு இருக்குது. 14 வளைவுக்கும் ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொருத்தர் பேர் வச்சுருக்காங்க. பார்க்கலாமா எத்தனை பேர் இருக்குன்னு? வாங்க போகலாம். நம்ம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு காக்கா கூட இல்லாத மாதிரி கூட்டமே இல்லை. எப்பவுமே இந்த மலை மேலே கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கூட்டம் கூட இல்லை, ஏன்னா எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாவேந்தர் வளைவு, முதல் வளைவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஸ்கூட்டியில் போகிறோம். இன்றைக்கி காலையிலே போயிட்டு 7 மணிக்கெலாம் ஓட்டு போட்டு வந்து மலை கிளம்பியாச்சு. நீங்களாம் ஓட்டு போட்டிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்து இரண்டாவது வளைவு என்ன வளைவுனா பாரதியார் வளைவு. இப்போ ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரே ஒரு வேன் தான் போகுது, ஒரு வேன் ஒரு காரு. ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக இடமே கொஞ்சம் பிரேக் போகும்போதே டிராஃபிக்காக இருக்கும், அப்படி இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஓட்டு போட போனதுனால நம்ம ஃப்ரீயாக மலை ஏறுறோம். அடுத்து மூணாவது வளைவு. என்ன வளைவுன்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் வளைவு. இதாங்க மூணாவது வளைவு. பாருங்க, ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியுதா? பாருங்கள், தெரியல, என்னால் குட்டி குட்டி பாக்ஸாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா மொத்தம் 3 ஏரியில் தான் தண்ணியே இருக்குது. அவ்வளோ வறண்டு போச்சு பாருங்கள், எல்லாமே தீஞ்சு போன மாதிரி எப்படி இருக்குன்னு. அடுத்த வளைவு என்ன வளைவு பாருங்கள், வியூ நல்லா தெரியும் மேலேருந்து பார்த்தா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும், கீழே இருக்க எல்லாமே நல்லா தெரியும். மரம்லாம் மழை பெஞ்சா நல்லா துளுத்து நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு எல்லாமே வதங்கி போயிருக்குங்க. அப்படியே ஒரு சில மரம் நல்லாயிருக்கு, மற்றதெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குன்னு. அடுத்த வளைவு என்னன்னு பார்க்கலாமா? இருங்க வாங்க. இளங்கோவடிகள் வளைவு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே குரங்கெல்லாம் இருக்கும், சேம் வாரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. போகிற வரவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், சமத்து பசங்களாம் உட்காந்துருக்காங்க எல்லாம். நான் மலை ஏறும் போது கம்மியாக இருந்தாங்க, இறங்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க. பாருங்கள், அரசு பேருந்து போயிட்டு வருது ரிட்டன். உட்காந்து பெயிண்ட் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் மக்கள். அடுத்த வளைவு என்ன? கம்பர் வளைவு. ஆனால் உண்மையே சூப்பராக இருந்துச்சு. எது கூட்டம் இல்லாமல் நான் மட்டும் போனால் ஜாலியாக இருக்கும்ல, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் எல்லா ஏலகிரி மலைக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து கபிலர் வளைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. மலை மேலே ஏற சில்லுன்னு இருக்குது. கீழே வெயில் அடித்து கொளுத்துது. மேலே சில்லுன்னு இருக்குது. அடுத்த வளைவு பார்க்கலாமா? அங்கே ஔவையார் வளைவு. இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம், ஏன்னா மலை ஏறி வந்துட்டோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி விட்டுருது. அங்கே பாருங்கள், பக்கத்தில் போகிறதுக்கு பயம், அதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தே வீடியோ எடுத்துட்டேன். சரி, ஜாலியாக நடந்து போகிறாங்க சார் மேடம்லாம். வாங்க அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் கையை காட்டிட்டேன்.
இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, வர்றவங்க சாமி கும்பிட்டுவாங்க. அடுத்து வந்து பாரி வளைவு. என்னெல்லாம் கொஞ்சம் கட்டல. மிரரில் தெரிய பாரு. யாரோ பிரியாணி சாப்பிட்டு இலையை மட்டும் கொட்டி வச்சுருக்காங்க, அதை குரங்கு அள்ளி சாப்பிட்ருக்குங்க. அடுத்த வளைவு என்னன்னு பார்க்கலாமா? காரி வளைவு. நீங்கள் வாங்க, சூப்பராக இருக்கும். ஏலகிரி மலைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே வெயில் கதுக்கும், மேலே வந்து சில்லுன்னு இருக்கும், நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மாடெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். மலையில் இருக்க மாடுங்கள்லாம் கீழே வந்து அந்த 1வது பெண்டு வரையும் வரும், அதுக்கு கீழே வராதுங்க. 1வது பெண்டு வரையும் வந்து மேய்ஞ்சிட்டு அப்படியே ரிட்டன் போயிடும். நாங்கள் இப்போ போகும்போது எல்லாம் ரிட்டன் கீழே இறங்கிச்சு. அங்கே இங்கே மரம் இருந்துச்சு, இங்கே உட்காரலான்னு பார்த்தா இங்கே மாடு இருந்துச்சா, கொம்பு வேறு பெருசாக இருக்கும், பயந்துட்டு வேணாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அந்த ஆழ மரத்தான் ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்த வளைவு இல்லை, இன்னும் வரல, இருங்க. இது 9வது வளைவுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஒரு வளைவு மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும், மற்றதெல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும். ஒரு வளைவு மட்டும் நீளமாக இருக்கும். வளைவு பாருங்க, மரத்தில் வச்சுருக்கு. அது எங்கள் தைலத்தோப்பு இருக்குல்ல, இங்கே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு கிளம்பணும். ஆனால் டிராஃபிக் இல்லை, அதனால் கூட்டம்லாம் இருந்திருந்தால் எங்கே உட்கார முடியாது. சரு 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 சருன்னு வண்டி வரும். பாருங்கள், தேன் இருந்துச்சு. அதாவது பருத்திலாம் தேன் தெரியுதுங்களா? அதான் தேன் பூச்சியிலேருந்து தேன் கட்டியிருக்கு மரத்தில். ஆனால் யாராலையும் இது பண்ண முடியாது. அப்படியே கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு. பாருங்கள், வீடியோவில் அழகாக இருக்குது. இதுலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் ஆயிருங்க. பாருங்க, உட்காந்துட்ருக்கோம். இதாங்க நம்மளோட குட்டி ஃபேமிலி. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. தைலத்தொப்பை சும்மா அப்படியே தைலம், அந்த இலையோட மரத்தோட வாசம் தான் சூப்பராக இருக்குங்க. அடுத்த வளைவு என்ன வளைவு பார்க்கலாமா? பேகன் வளைவு. பேகன் வளைவு இதாங்க. மலை ஏறிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும் மலையை. உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து மலையை வந்துட்டோம். பாருங்க, இதில் சும்மா இருக்கும்போது எப்படி திரும்ப இருக்கவங்க கூட்டம் எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்க. யாருமே இல்லை பாருங்கள். ரோடு இந்த டைம் வந்து 11 மணி மாதிரியா இருக்குது பாருங்கள். அதனால் இதெல்லாம் ரைட் போகணும். போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வர வழியில் இது ரொம்ப பெரிய பள்ளங்க. இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். இதாங்க அந்த விளையாட்டு திடல். ஃபர்ஸ்ட் ரைட் கார். அடுத்து அந்த குதிரை போகும்போது சின்ன குழந்தை மாதிரி வந்து சின்ன மேலே போயிட்டு வரும். பாருங்க,
இது கொஞ்சம் அது ஒரு மாதிரி சவுண்டு டிடிக்குன்னு கேட்டு இருந்துச்சு. நாங்கள் ரைடு அதிகமாக எதுவும் போகல. இது என்ன கோழி? ஆஸ்ட்ரேச். தமிழ் என்னன்னு தெரியல. இதோட குட்டி ஒன்று என் கூட வந்து கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாருங்க ஒட்டகம். இது சும்மா இப்படி போகுது நடந்து வருது, போகுது நடந்து வருது, அப்படியே இருந்துச்சுங்க. அப்புறமா நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸ்விம்மிங் பூலில் ஒரு 2 hours. இதுக்கு மேலே தெரியும் குழந்தைங்களாம் சளி பிடிக்குமா ஜுரம் வருமான்றதெல்லாம். அதில் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. எப்படி தான் விளையாடுறாங்களோ தெரியல பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கான டே முடிஞ்சிச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. உள்ளே நிற்கிறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.